கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது என்ன நடத்தலைங்களா? அதர் ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சாச்சு தானே? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சோ சொல்ல போனா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம், பிரசிடென்டோடைய பேர்ல தான் எல்லா நிர்வாக அதிகாரமும் நடக்குது. அதை நடத்துறது யாருன்னா பிரதமர். ஆனா பிரதமரை தாண்டியும் உண்மையான நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் இருக்கு. நாட்டுல என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் டிசைட் பண்றதெல்லாம் இவங்க தான். சரிங்களா? அதை செயல்படுத்துறது பிரதமர். அது யார் பேர்ல செயல்படுதுன்னா குடியரசுத் தலைவர் பேர்ல செயல்படுது. சரிங்களா? சோ ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா நமக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து இதெல்லாம் டீல் பண்றாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் டீல் பண்றது இவங்க தான். ஆர்டிகல் 75 பார்த்தோம்னா அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட், டென்யூர், ரெஸ்பான்சிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன்ஸ் இதை பத்தி எல்லாம் சொல்லுவோம். சரியா? அதோட ஆக்சுவலி ஸ்டார்டிங்லயே நான் அதுதானே சொன்னேன், பிரசிடென்ட் ரூல் வரும்போது. இது ரெண்டு. ம் 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 2/3. ஓகேங்களா? ஓகே, கரெக்ட். இப்போ நான் நேத்து என்ன சொன்னேன்னா ராஜ்யசபால என்ன சொன்னேன், ராஜ்யசபால என்ன மெஜாரிட்டி? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சரிங்களா? லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டி. அது போக இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். என்னன்னா பிரசிடென்ட்டுக்கு என்ன ரூல் இருக்கோ, பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர், என்ன வந்து கிரைட்டீரியாவோ எலெக்ஷன்ல அதே கிரைட்டீரியா தான் இவருக்கும் வரும். சரிங்களா? ஆக்சுவலி பிரசிடென்ட்டுக்கு பாத்தீங்கன்னாலும் இப்படியே தான் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் ரிலேட்டடா ஒரு பாயிண்ட்ல எடுத்துருவாங்க. சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் ரிலேட்டடா ஒரு பாயிண்ட்ல எடுத்துருவாங்க. இதெல்லாம் சேர்ந்து டோட்டல் பிளஸ், அதாவது டோட்டல் டிவைடட் பை 2 பிளஸ் 1ன்னு ஒரு வார்த்தை சொன்னோம் பாத்தீங்களா? அது இங்க ஹிடன். அந்த ஹிடனான வார்த்தை தான் நீங்க எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு அந்த இடத்துல சொல்றீங்க. பிரசிடென்ட்டுக்கு என்ன வருமோ அதே தான் இங்கேயும் வரும். சரிங்களா? என்ன அங்க வந்துட்டு டைரக்டா ஃபார்முலா மென்ஷன் பண்ணிருப்பான். இங்க அந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணாம என்ன சொல்லியிருப்பான்னா பிரசிடென்ட்டுக்கு என்னவோ அதே தான் இங்க. அதை நான் இது பிரிச்சுட்டேன். சரிங்களா? இது வந்து லோக்சபாவுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியும், சரி லோக்சபாவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியும், இதுல ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சரிங்களா? அதை பிரிச்சு போடும்போது ஃபைனலா வர ரிசல்ட் வந்து நீங்க சொன்ன அந்த 50+1 தான் வரணும். ஓகேவா? சோ அப்ப அந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வரும். பட் கொஸ்டின்ஸ் வரும்போது அந்த ஆப்ஷன்ஸ்ல என்ன வரும்னா ஸ்டேட்மெண்ட்ல எஃபெக்டிவ் மெஜாரிட்டிங்கிற வேர்டு வராது. பிரசிடென்ட்டுக்கான ரூலை தான் ஃபாலோ பண்றாங்களா அந்த மாதிரி தான் வரும். அதனாலதான். சரிங்க, நோட் பண்ணிட்டீங்களா இது? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட். சோ யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்? பிரசிடென்ட். பட் யார் சொல்லி? பிரைம் மினிஸ்டர் சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சோ பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இதுல வந்துட்டு இப்போ பிரசிடென்ட் அப்படின்னா அவர் எதுக்கு குவாலிஃபைடா இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க? லோக்சபாவுக்கு குவாலிஃபைடா இருக்கக்கூடிய மெம்பரா இருக்கணும். இதே வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா, இதே பிரைம் மினிஸ்டர் போத் ஹவுசஸ்ல இருக்கக்கூடிய இதா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? 6 monthsக்குள்ள ஆட் ஆயிடணும். பட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்தவரை ரெண்டு இதுலயுமே இல்லாம கூட இருக்கலாம். சரிங்களா? இல்லாம இருக்கிற வெளியில இருக்கிற ஒரு பர்சனை கூட கொண்டு வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்குள்ள சேர்த்துடலாம். பட் சேர்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் 6 மாசத்துக்குள்ள அவர் இதாயிரணும். சரிங்களா? அதே கண்டிஷன்ஸ் தான் வரும். சரிங்களா? பட் ஆனா அது வந்துட்டு எய்தர் எலெக்ஷனாவும் இருக்கலாம், நாமினேஷனாவும் இருக்கலாம். சரிங்களா? அப்படிதான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும்னா லோக்சபால இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸ்ல இருந்து 15%, 15% மட்டும்தான் இருக்கணும், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா?
பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து லோக்சபால இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஷிப்ல 15%, 15% மட்டும்தான் இருக்கணும்னு 91th அமெண்ட்மெண்ட் படி சொல்லட்டாங்க. சரிங்களா? 91th அமெண்ட்மெண்ட் எந்த இயர்? 2002. சரி, புரியல. சரி, ஓகே. அப்ப 91 91 கேக்குறேன். 91th அமெண்ட்மெண்ட் பக்கமா தான் இருக்கீங்க, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. 2003. சரியா? 2003 லோக்சபால இருக்கக்கூடிய டோட்டல் கவுண்டிங்ஸ்ல 15% உறுப்பினர்கள் பிரதமர் உட்பட சேர்த்து இருக்கணும்னு சொல்லிட்டு 2003 91th அமெண்ட்மெண்ட் படி போட்டிருக்காங்க. சரிங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய டோட்டல் மெம்பர்ஸ். சரி, ஓகே. ரெண்டு ஹவுஸ்லயுமே மெம்பரா இல்லாத ஒருத்தரை வந்துட்டு கூட வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்குள்ள மெம்பரா போட முடியும்னு சொல்லி சொல்றாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ள யாரெல்லாம் மினிஸ்டரா இருக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு பிரதமர் வந்துட்டு சொல்லி பிரசிடென்ட் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஒருத்தரை ரெஃபர் பண்ணல, ஆனா அவரை பிரசிடென்ட் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ள ஆட் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னா பண்ண முடியுமா? முடியாது. முடியாத? முடியுமா? முடியாதா? கொண்டு வர முடியாது. பிரசிடென்டோடைய சோ அப்படி ஒருத்தரை கொண்டு வர முடியாது. பிரசிடென்டோடைய விருப்ப அதிகாரங்கள் இருந்தாலும் அந்த விருப்ப அதிகாரங்கள் பேட் அண்ட் பவர்ல கூட பயன்படுத்தலாமே தவிர இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ள ஒருத்தரை வந்துட்டு பிரைம் மினிஸ்டருடைய விருப்பம் இல்லாம உள்ள தள்ள முடியாது. சரிங்களா? ஓகே. சோ இவங்களுக்கு யார் வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது? அமைச்சர்களுக்கு பிரசிடென்ட் தான். சரிங்களா? சோ இந்த டயலாக்லாம் வரும். நான் நல்லா படிப்பேன், எப்படினாலும் இந்த வருஷம் குரூப் 4 கிளியர் பண்ணிடுவேன், குரூப் 4 கிளியர் பண்ணி பிஏஓ தான் ஆவேன், அதுவும் கோயம்புத்தூர்லயே தான் வருவேன். ஏங்க 190 டச் பண்ணிட்டீங்கன்னா விஏஓ தானே? 188ல இருந்தே விஏஓ தானே? இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னா 185 எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. சேஃப் ஜோன். 15 கொஸ்டின் கூட விட்டு கொடுக்க மாட்டீங்களா? Satyartha Prakash was written by whom? Rajaram Mohan Rai established the Brahma Samaj at which place? Brahma Samaj Bombay. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை எந்த இடத்தில் நிறுவினார்? கல்கட்டா. அப்படியே நோட் பண்ணிட்டீங்க. கல்கட்டால உருவாக்கி இருப்பாரு. அதே இடத்துல அதே கல்கட்டால ஒரு கோவில் ஒண்ணு கட்டியிருப்பாரு. அந்த கோயில்ல பார்த்தோம்னா எந்த ஒரு உருவமும் இருக்காது. உருவம் இல்லா வழிபாட்டை தான் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது இருப்பாரு. 10th ஸ்கூல் புக் பார்த்திருக்கீங்களா? 10th ஸ்கூல் புக் பார்த்திருக்கீங்களா? அதுல பாருங்க. சரியா? டென்த் ஸ்கூல் புக்ல ராஜாராம் மோகன் ராய் பத்தின அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் முக்கியம். அது இப்ப நியூ எடிஷன்ல நிறைய குறைச்சிட்டாங்க. பழைய எடிஷன்ல அதெல்லாம் கிளியரா இருக்கு.
மோஸ்ட்லி ராஜாராம் மோகன் ராய் பத்தின கொஸ்டின்ஸ் வருது, பிரம்ம சமாஜ பத்தி வருதுன்னா அந்த புக்ல இருந்து கண்டிப்பா வரும். Who is the founder of Pratna Samaj? Who is the founder of Pratna Samaj? பல பேர் வைக்கிறீங்களேப்பா. ஆத்மராம் பாண்டரே. In which year Pratna Samaj was founded? 1867. அப்ப பிரம்ம சமாஜ்? பிரம்ம சமாஜ்ங்க. அப்ப சத்யா பாலிஷ் 29. ஓகே ஓகே. ஆரி சமாஜ்? எத்தனை வருஷம்? 75. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்றாங்கல்ல, மத்திய அமைச்சரவை அப்படிங்கிறது எத்தனை வகையான அமைச்சரவை இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? அமைச்சரவை குழு மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? ஏதாவது ஒரு அமைச்சரவை குழு ஒண்ணு சொல்லுங்க, ஏதோ எனி ஒன். டிபெண்ட்ஸ். நான் துறையை கேட்கலப்பா, உள்ள டிபார்ட்மெண்ட் கேட்கல. காமனா 3 வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குல்ல, 3 வெரைட்டிஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. So first one is cabinet mission. சரிங்களா? சரிங்களா? கேபினெட் அமைச்சரவை, கேபினெட் மினிஸ்டர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அது ஸ்பெஷல், அது இது 3க்குள்ள வராது. சரியா? சோ அது பார்த்தோம்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், ராஜாங்க மந்திரிகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ், அடுத்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், தேர்ட் ஒன் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். சரிங்களா? துணை அமைச்சர்கள் அல்லது இணை அமைச்சரவைகள் சொல்லுவாங்க, டெபுட்டி மினிஸ்டர்ஸ். சோ இந்த 3 எழுதிட்டு அதுக்கப்புறம் கேபினெட் மினிஸ்டர்ஸ் நோட் பண்ணுங்க. ஓகே, 3 டைப்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கேபினெட் மினிஸ்டர். சரி, பார்த்தோம்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டியா இருப்பாங்க. சரிங்களா? சோ இவங்க மெயினா பார்த்தோம்னா ஹோம், டிஃபென்ஸ், பினான்ஸ், சோ இதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. சோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு கூட்டத்தை கூட்டி எல்லாரும் கலந்துகிட்டு அந்த கொள்கை முடிவுகளை வந்துட்டு கரெக்ட் பண்ணாதான் அது வந்து ஒரு சட்டமா வருது, பிரதமர் மூலமா நமக்கு வெளியில வரும். சரிங்களா? இவங்க தான் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கான கொள்கைகள் எல்லாத்தையும் இவங்க தான் வந்து உருவாக்குவாங்க. இது வந்து ஒரு இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? முறை சாராத ஒரு அமைப்பு. இன்ஃபார்மல்னா வந்துட்டு என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி எல்லாம் நீங்க ஒண்ணு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? அதனால இதெல்லாம் ஒரு முறைசாரா அமைப்பு, நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம உருவாக்கிட்டது. நெக்ஸ்ட் இவங்களுடைய டியூட்டிஸ் என்ன, இவங்களுடைய ரோல்ஸ் என்னென்ன? அமர்த்தியா சென், மஹூப் உல்க்,
Hug, Adam Smith, none of the above. Adam Smith, HTA. எக்கனாமிக்ஸ் சார் கேட்டாருன்னா ஒளிஞ்சிங்க நீங்க. யாரு யார் வேணா சொல்லு. அமர்த்தியா சென்னா, அமர்த்தியா சென் அண்ட் மஹபூப் உல் ஹக். சரிங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான். இதுல ஒருத்தர் பாகிஸ்தான் தெரியுமா? இதுல ஒருத்தர் பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட். யாரு? மஹபூப். சரிங்களா, அவர் பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட். அமர்த்தியா சென் வந்து இந்தியன் எக்கனாமிஸ்ட். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் HTA உருவாக்குனாங்க. ஆடம் ஸ்மித் என்ன பண்ணாரு? எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியரான நேம் எல்லாம் டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆடம் ஸ்மித். ட்ரெயின் தியரின்னு ஒரு தியரி இருக்கும் தெரியுமா? செல்வ இலக்கண கோட்பாடு அப்படின்னுட்டு அதை கொண்டு வந்தவர் ஆடம் ஸ்மித் தான். ஓகேவா? இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல வந்துச்சு தானே? PQLI, HTI அப்படின்னுட்டு. இந்த பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதுல நம்பர் 1 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? PQLIல ஸ்டேஜஸ் இருக்கும், 0, 1, 2, 3 அந்த மாதிரி. ஓகேவா? இதுல 1 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? என்னப்பா? பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஓகேயா? வாழ்க்கை தர குறியீடு. சோ அந்த நம்பர் 1 அப்படிங்கிறது பெஸ்டா, ஒஸ்டா, ஆவரேஜா இல்ல எக்ஸ்ட்ரானரியா? நம்பர் 1 அப்படிங்கிறது PQLIயோட எந்த ஸ்டேஜை குறிக்குது? ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நம்பர் 1 அப்படிங்கிறப்போ என்ன ஸ்டேஜ்? ரொம்ப பெஸ்டா, ஒஸ்டா, பெஸ்டா, ஆவரேஜ்? அதானா? எக்ஸ்ட்ரானரிலாம் வராதா? ரொம்ப ஒஸ்ட்னு அர்த்தம். சரிங்களா? PQLIல 1 வந்துச்சுன்னா ரொம்ப ஒஸ்ட். அந்த PQLI யார் ஃபார்ம் பண்ணாங்க? HT வந்து அமர்த்தியா சென் அண்ட் மஹபூப் உல் ஹக். ஓகேயா? PQLI மோரிஸ் டி மோரிஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மேட்ச் ஷீட்ல கேட்டு வச்சிருவான். இந்த சைடு HTI, PQLI, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, ஜெண்டர் இண்டெக்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த சைடு வந்துட்டு மேட்ச் ஷீட் பண்ண சொல்லிடுவான். எக்கனாமிக்ஸ்ல இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் எப்படி வேணா வரலாம். எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸ்ல ஒரு டேபிள் ஒன்று இருக்கும். ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு திட்டங்களை வந்து போட்டிருப்பாங்க, ஸ்கீம்ஸ். அதோட இயர்ஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜாங்க மந்திரிகள், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ். சோ இவங்க பார்த்தோம்னா இவங்க வந்து சுயமா எந்த வேலையும் செய்ய முடியாது. கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் இவங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா இவங்க கேபினெட் மினிஸ்டர்ஸ்ல இவங்க ஒரு அங்கமான்னு கேட்டா இல்ல. சரிங்களா? அவங்க கொடுக்குற வேலையை செய்யறதுக்காகவும் அவங்க தான் வந்து இவங்களை கைட் பண்ணுவாங்க. கைட் பண்றது, இவங்களை மேற்பார்வையிறதுலாம் இவங்களை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது இந்த கூட்டத்துல இவங்களை கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா பிரதமர் கூப்பிட்டாதான் கூப்பிடுவாரு. சரிங்களா? மற்றபடி நிர்வாகம் சார்ந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கிறது கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான். இவங்களை வேணும்னா கூப்பிடலாம், இல்லைன்னா இல்ல. சேம் அதே கண்டிஷன் தான் இவங்களுக்குமே. சரிங்களா? 2 பேருமே வேலைக்கு தான் வச்சிருக்காங்க இவங்க சப்போர்ட்காக. பட் இவங்களோட தேவை இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா கூப்பிட மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிச்சன் கேபினெட்னு சொல்லிட்டு இன்னொன்னு புதுசா ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஸ்பெஷல். சோ இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு,
பிரைம் மினிஸ்டர் போக 2 இல்லைன்னா அதுக்கு மேல மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அந்த 2 இல்லைன்னா அதுக்கு மேல இருக்க மெம்பர்ஸ்ல ரொம்ப ஸ்பெஷலா யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருடைய ஃப்ரெண்டோ இல்ல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ இதுல வந்து ஒரு மெம்பரா ஆட் ஆயிருப்பாங்க. சரிங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக இந்த கிச்சன் கேபினெட் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து எங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா பிரிட்டன்ல. சரிங்களா? பிரிட்டன்ல இது ரொம்ப ஃபெமிலியரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ரகசியமான அமைப்பு. சரிங்களா? இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதே வந்துட்டு நமக்கு நடைமுறைக்கு தெரியாது. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இதுல இருப்பாங்க. ஸோ அதில் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அது போக அவுட் சைட் பர்சன்ஸ் சொன்னா இவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இருப்பாங்க. சரிங்களா? பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் யார்? ஜெகதீப் தங்கர். எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட்? 14th. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு? ஜவஹர்லால் நேரு. பிரசன்ட்ல நரேந்திர மோடி. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் யாரு? அப்படி ஒரு பதவி இருக்குன்னு கேக்குறீங்க? சர்தார் வல்லபாய் பட்டேல். இப்ப பிரசன்ட்ல யாரு? அமித். பிரசன்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். சோ நமக்கு மொத்தமே 7 டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? 2004 எல்கே அத்வானி அவர்கள் வந்துட்டு லாஸ்ட் வைஸ் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்ததோட சரி. இப்போ பிரசன்ட்ல அப்படி ஒரு பதவி வந்து நமக்கு காலியா இருக்கு. பதவி இல்லைன்னு இல்ல, காலியா இருக்கு. இப்ப வர அந்த பொசிஷனுக்கு யாரையும் போடல. பிரசன்ட்ல ஒரு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. லாஸ்டா இருந்தது யாருன்னா எல்கே அத்வானி அவர். சரிங்களா? சரி, உங்களுக்கு இப்போ வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டருடைய லிஸ்ட் வேணுமா இல்ல நெக்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் நான் எடுக்க போகவா? அட்டார்னி ஜெனரல் எடுத்துக்கலாமா? சரி, ஓகே, ஃபைன். அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் 76. நம்ம நாட்டுடைய மிக உயர்ந்த சட்ட அதிகாரி யாருன்னா இவர் தான். அட்டார்னி ஜெனரல் தமிழ்ல சொல்லுங்க. தலைமை. இங்கதான் ஒரு கேள்வி இருக்கு. இவர் வழக்குரைஞரா இல்ல வழக்கறிஞரா? குரைஞர். 100% தப்பு. வழக்கறிஞர். சரியா? இந்த ஒரு விஷயத்தையும் தேடி கண்டுபிடிக்கும். வழக்குரைஞர்னா என்ன, வழக்கறிஞர்னா என்ன? இங்கிலீஷ்லயே அப்படியே மாறும். சரிங்களா? சோ அந்த டேர்ம் என்ன, அந்த டேர்மோட மீனிங் என்னன்னு பாருங்க. சரிங்களா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் குரூப் 1ல இதே மாதிரிதான் அந்த வழக்கறிஞர் வழக்குரைஞர். சரிங்களா? அந்த ஒரு வேர்டை மட்டும் மாத்திட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்துட்டு ஃபேக்ட் எல்லாம் கிளியரா கொடுத்துட்டு அந்த ஒரு வேர்டை மட்டும் மாத்திட்டு அப்படியே ஒரு மார்க் தூக்கணும் எல்லாருக்குமே. சரிங்களா? சோ இவரு இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர். ஓகேயா? அப்போ வழக்குரைஞர்னா என்ன, இங்கிலீஷ்ல அதுக்கான டேர்ம் என்ன? சரிங்களா? பாத்துட்டு வாங்க. சோ இது அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட் அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சோ எப்படி குவாலிஃபைடா இருக்கணும்னு பார்த்தோம்னா இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆகக்கூடிய குவாலிபிகேஷன் இருக்கணும். இருக்கிறவரை மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு ஹை கோர்ட்ல 5 இயர்ஸ் வந்து இவர் ஜட்ஜா ஒர்க் பண்ணிருக்கணும். இல்லைன்னா 10 இயர்ஸ் வந்துட்டு அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிருக்கணும். சரிங்களா?
நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இவருக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ண கிடையாது. சரிங்களா? சிம்பிளா ஒரு வேர்ட், குடியரசுத் தலைவர் விரும்பும் வரதா இவர் பதவியில இருப்பாரு. எப்ப வேணாலும் பிரசிடென்ட் வந்து இவரை ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா இவரே வந்துட்டு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு கிளம்பிடலாம். சரிங்களா? இவருக்கு சேலரி எல்லாம் யார் பிக்ஸ் பண்ணுவா? பார்லிமெண்டா? சோ இவருக்கு சேலரி பிக்ஸ் பண்றது யாருன்னா பிரசிடென்ட். சரிங்களா? சேலரி அண்ட் அலௌன்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்றது பிரசிடென்ட் தான். இவருக்கு எவ்வளவு இருக்கும் சேலரி? இவருக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 3 lakhs. 3 lakhs. ஓகே, வேற சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எவ்வளவு சேலரி? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு சேலரி எவ்வளவு? 1 lakh? 1.2 lakhs. 2,80,000. சரிங்களா? சோ சீஃப் ஜஸ்டிஸ்க்கே வந்து 2 lakhs தான். அப்புறம் இவருக்கு எப்படி 3 lakhs கொடுப்பாங்க? இன்னும் கொஞ்சம் கம்மியா? 1. சரி, ஓகே. இவர் கவர்மெண்ட் சர்வெண்டா இல்ல வந்து பிரைவேட்டா? அட்டார்னி ஜெனரல் இவர் கவர்மெண்ட் சர்வெண்டா பிரைவேட்டா? கவர்மெண்ட் சர்வெண்டா? கவனமா இருக்கணும். சரிங்களா? அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. சரிங்களா? ஆனா இருந்தாலும் கவர்மெண்ட் மூலமா சேலரி வாங்கக்கூடியவர். சரியா? 75,000 அவருக்கு சம்பளம். சரிங்களா? 75,000. பட் ஆனா இவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் பர்சன் மட்டும் தான். ஓகேவா? ஆனா ஃபர்ஸ்ட் இந்தியாவில முதல் அட்டார்னி ஜெனரலா இருந்தவருடைய சேலரி என்னன்னு கேட்டீங்கன்னா 2,25,000. ஓகேவா? பட் இப்போ 75,000. பிரசன்ட்ல யார் இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர்? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பிரசன்ட் வெங்கடரமணி அவர்கள். சரிங்களா? 2022ல இருந்து இப்ப வர வெங்கடரமணி அவர்கள் தான் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் யார் இருந்தான்னு பார்த்தோம்னா செடல்வாட், MC செடல்வாட் அவர்கள் 1950ல இருந்து 63 வரை ஃபர்ஸ்ட் செடல்வாட். இப்போ வந்து பார்த்தோம்னா 16th அட்டார்னி ஜெனரல். சரிங்களா? 16வது தலைமை வழக்கறிஞர் வெங்கடரமணி அவர்கள். ஓகே, சோ இவருடைய டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க? குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது சட்ட ரீதியான ஒரு அட்வைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அது இவர் மூலமா தான் அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவர் என்னென்ன லீகல் டியூட்டிஸ் எல்லாம் அசைன் பண்றாரோ அது இவர் பண்ணிதான் ஆகணும். கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடா மட்டும் இல்லாம எனி அதர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் வந்தாலும், அதாவது லா ரிலேட்டடா எந்த ஒர்க் வந்தாலும் ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும் அது இவரை செஞ்சுதான் ஆகும். சோ அதான் சொல்லிடுங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் இல்லாம எனி அதர் ஃபங்க்ஷன்ஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடா வர்றதுனாலதான் இவர் வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. சரிங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி, அவ்வளவுதான். ஆனா சேலரி அங்க இருந்தா வாங்குவார். Who was described as a sultanized Englishman? சுல்தானிய ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் யார்? தாமஸ் மன்றோ, வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், சார்லஸ் வுட். இதுல யாரு சுல்தான் இங்கிலீஷ்மேன் சொல்லி சொல்றாங்க? சுல்தானிய ஆங்கிலேயர். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ஒமிட் பண்ணலாம்? தாமஸ் மன்றோ, வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், சார்லஸ் வுட். இதுல யாரெல்லாம் ஒமிட் பண்ணலாம்? சார்லஸ் வுட் ஒமிட் பண்ணலாம். வேற? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய நேம்ஸ் கன்சிடர் பண்ணணும் முதல்ல. சரிங்களா? அந்த கன்சிடர் இல்ல ஏதாவது ஒரு கிரைட்டீரியால அவங்க ரிலேட் பண்ணுவாங்களான்னு.
நல்லா யோசிங்க. தாமஸ் மன்ரோவையும் வில்லியம் ஜோன்ஸையும் எங்கேயாவது ரிலேட் பண்ண முடியுமா? எப்படி ரிலேட் பண்ண முடியும்? எந்த அடிப்படையில் ரிலேட் பண்ணலாம்? டாக்ஸா? இவங்க யார் இவங்க ரெண்டு பேரும்? எதுக்காக இவங்க இந்தியாவுக்கு வராங்க? எஸ் சொல்லுங்க. ஃபேக்டரி வந்துட்டு இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்க வருவாங்களா? யார்கிட்ட பெர்மிஷன் கேட்க வருவாங்க? ஜஹாங்கீர் கிட்ட பெர்மிஷன் கேட்க வருவாங்களா? ஜஹாங்கீர் யாரு? எந்த மன்னர்? முகலாய மன்னர். முகலாயருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? டெல்லி சுல்தான்ஸ். சோ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட எந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்க? முஸ்லிம்ஸ். சரிங்களா? அப்போ இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த சுல்தானேட்ஸ் மாதிரி தான். சரிங்களா? சுல்தான்னா என்ன ஆக்சுவலி? ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இல்ல ஒரு அரசன் மாதிரி. சரிங்களா? அப்போ மீதி லாஸ்ட்ல இருக்க ரெண்டு பேரை பத்தி நமக்கு தெரியாது. அது எக்ஸ்பெஷலி சார்லஸ் வுட்லா என்னன்னா கிங்டம் பீரியட்ல இருந்தவர் கிடையாது, ஒரு மாடர்ன் இந்தியாக்குள்ள இருந்தவர். சரிங்களா? அப்போ மேல இருந்த ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணா பெர்மிஷன் கேட்க கிங் கிட்ட வராங்க. சரிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் யார் வாங்கினது? தாமஸ் தாமஸ் ரோ அவர்கள். அவர் தான் வந்துட்டு சுல்தானிய இங்கிலீஷ் மேன். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரசிடென்ட் வந்துட்டு இவருக்கு என்னென்ன டியூட்டிஸ் கொடுத்திருக்காரு அததான் சொல்லணும். இவருடைய டியூட்டிஸ் கிடையாது, பிரசிடென்ட் வந்து இவருக்கு என்னென்ன டியூட்டிஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளையும் இவர் ஆஜராகணும் சுப்ரீம் கோர்ட்ல. சரிங்களா? இந்தியா சம்பந்தப்பட்ட எந்த வழக்கா இருந்தாலும் இவர் டைரக்டா ஆஜராகணும். 143 பேஸ் பண்ணி இவரை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா முன்னாடி கொண்டு போய் நிக்க வைப்பாங்க. சரிங்களா? அந்த பிரசிடென்சியல் பாத்தீங்களா, பிரதிநிதித்துவப்படுத்துறது, அந்த பிரதிநிதித்துவம் இவருதுதான் எப்பவுமே. அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகள் ஆலோசனைகள் இருந்தாலும் இந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்துட்டு இவர்கிட்ட கேட்டுக்கலாம். சரியா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா தேவையான நேரத்துல தேவைப்படுற சூழ்நிலையில ஹை கோர்ட்ல என்னன்னா இவருதான் போய் ஆஜராகும். சரியா? தாமஸ் தாமஸ் மன்றோ ரெண்டு ஒருத்தரான்னு கேக்குறீங்களா? தெரியல. சரி நான் பாக்கிறேன் பேர் ரெண்டு பேர். 11th ஷெட்யூல்ல மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? 11th ஷெட்யூல்ல மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? சரி 11th ஷெட்யூலோட இது என்னது, டைட்டில் என்னது? பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ்ல மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? எத்தனை பொருள்கள் உள்ள அடங்கி இருக்கு? 12th ஷெட்யூல் என்னது? முனிசிபாலிட்டி. அதுல எவ்வளவு வச்சிருக்காங்க? முனிசிபாலிட்டி பஞ்சாயத்துல மொத்தம் எவ்வளவு வச்சிருக்காங்க? இதெல்லாம் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். 29 சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ்ல இருக்கு. சரிங்களா? 18 சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு முனிசிபாலிட்டியில இருக்கு. Ramsay MacDonald announced dash which provided separate electorate to the minorities and the depressed classes. சிறுபான்மையினருக்கும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கும் தனித்தனி தொகுதிகளை வழங்கும் டேஷை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். ஆகஸ்ட் ஆஃபரா, கம்யூனல் ரெப்ரசன்டேஷனா, கம்யூனல் அவார்டா, கிரிப்ஸ் ப்ரொபோசலா? இதுல எது வந்து மைனாரிட்டிஸ்க்கும் நமக்கு டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கும் ராம்சே மெக்டொனால்ட் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். வேற எனி ஒன்? அதானா? தேர்ட் ஒன்னா கம்யூனல் அவார்டா? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஆகஸ்ட் ஆஃபர், கிரிப்ஸ் ப்ரொபோசல்லாம் வராதா? வராதா? தெரியலையா? கம்யூனல் அவார்டு. ஓகேங்களா? அதுதான் வந்து ராம்சே மெக்டொனால்ட் சொன்னது. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது வேற. சரியா? அது பிரதிநிதித்துவப்படுத்துறது.
பட் இது என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கறது, இவ்வளவு பெர்சன்டேஜ் உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு அப்படிங்கிறது. Which committee recommended the fundamental duty? ஸ்வரன் சிங் கமிட்டி. அதை ஆய்வு பண்ணது என்ன கமிட்டி? வர்மா கமிட்டியா? அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டுனா தெரிய போகுது டக்குன்னு. கேக்கல. நிறைய ஆக்ட் எல்லாம் போட்டிருப்பாங்களே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம கன்ஃபார்மா ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக. நீங்க இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், டைகர் ரிசர்வ் ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்தது எதுல? வர்மா கமிட்டி. எந்த வருஷம்? 1999. அப்போ இது ஸ்வரன் சிங் என்ன, ஒருத்தர் 6ங்கிறீங்க, ஒருத்தர் 8. 6 8 76. Okay, break. ப்ராசிக்யூட்டர். ஓகே, நம்ம வந்து இந்த டேர்ம்க்கு வந்துடலாம். லாயர் அண்ட் அட்வொகேட், அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. டேர்ம்ஸ் நிறைய இருக்கு. அட்வொகேட் வழக்கறிஞர். அப்படியா? நல்லா கவனிச்சுக்கணும். லாயர்னா தான் வழக்கறிஞர். ஓகேவா? அறிஞர் அப்படிங்கிறது லாயர். சரிங்களா? வழக்குரைஞர் அப்படிங்கிறது அட்வொகேட். சரிங்களா? சோ இப்ப லாயருடைய வேலை என்ன? ஜஸ்ட் லீகல் அட்வைஸ் பண்றது. சரிங்களா? அது மட்டும் தான் அவருடைய ஒர்க்கா இருக்கும். பட் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யறது யாரு? அட்வொகேட் அவர்கள் தான் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யணும். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா வந்திருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இவருக்கான ரைட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கோர்ட்லயும் போய் ஒரு வேடிக்கை பார்க்கலாம், வாதாடுறதெல்லாம். சரியா? கரெக்டா தான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்து என்னன்னா, நாடாளுமன்றத்துல 2 அவைகள்லயுமே ஜாயிண்ட் சிட்டிங்ல ஈவன் வந்து பர்சனல் கூட்டத்துல கூட போய் இவர் உட்காரலாம், பேசலாம், கருத்துக்கள் சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனா அந்த பில்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, மெஜாரிட்டிஸ் கேட்கறதுக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இவருக்கு கிடையாது. பட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இவரு. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா, ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ, அங்க என்னெல்லாம் வந்துட்டு தகுதிகள் இருக்கோ, சம்பளங்கள் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே ஈக்குவலா இவருக்கும் கிடைக்கும். சரிங்களா? அங்க என்ன அவங்களுக்கு சலுகைகளோ அந்த எல்லா சலுகைகளும் இவருக்கு கிடைக்கும். ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் இவருக்கு கிடையாது. பட் எல்லா கோர்ட்லயும் போய் இவரு ஆடியன்ஸா இருக்கலாம், பாத்துக்கலாம். வாதாடுறது எல்லாமே வந்து நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான். மெயின்லி சுப்ரீம் கோர்ட். இந்தியாவுடைய அரசாங்கத்துக்கு தேவையா இருந்தா மட்டும்தான் ஹைகோர்ட்டுக்கு போவாரு. பட் எல்லா கோர்ட்டையும் வியூ பண்றாங்க, ஆடிட் பண்ணிக்கலாம். சோ இந்த பார்லிமெண்ட்ல எல்லா கூட்டத்திலயும் ஒரு ஜாயின் பண்றது, பேசுறது, இதுக்கான ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 88. சரிங்களா?
ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் கிடையாது, பட் எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படிங்கிறது. இதே வந்து இந்த சம்பளம், படிநிலைகள், சிறப்பு உரிமைகள் எல்லாம் இதுக்கு ஈக்குவலா இருக்கிறது 105 ஆர்டிகல் 105 பேஸ் பண்ணி இது கொடுப்பாங்க. யூனியன் லெஜிஸ்லேச்சருக்கு ஆர்டிகல் என்ன? ஃபர்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட் பார்க்கும்போது 5 பார்ட்டா பிரிச்சிருவாங்க. 79 to 122 சரியா? So union legislature பார்க்க போறோம். பார்ட் 5 கீழ ஆர்டிகல் 79 to 122 யார் வராருன்னா பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, first one article 79. article 79 constitution of parliament. பாராளுமன்ற அமைப்பை பத்தி சொல்லக்கூடியது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற அமைப்பு. Next, article 80 composition of the council of states. composition of the council of states மாநிலங்களவையின் அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது. composition of the council of states. article 81 composition of the house of the people. composition of the house of the people மக்களவையின் அமைப்பை பற்றி சொல்லக்கூடியது. article 82 readjustment after each census. readjustment of the after readjustment after each census. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் தொகுதிகளை மீண்டும் மாற்றி அமைத்தல். 83 duration of the houses of parliament. duration of the houses of parliament பாராளுமன்ற அவைகளின் பதவிக்காலம் பற்றி சொல்லக்கூடியது. qualification for membership of parliament. qualification for membership of parliament பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதி. article 85 sessions of parliament. sessions of parliament prorogation and dissolution. prorogation and dissolution. session of parliament prorogation and dissolution பாராளுமன்ற அமர்வு நீட்டிப்பு மற்றும் கலைப்பு பற்றி கூறக்கூடியது. article 86 right of president. right of president to address and send message to houses. right of president to address and send messages to houses பாராளுமன்ற அவைகளில் உரையாற்றவும் தகவல் அனுப்பவும் குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரம். special address by the president. special address by the president குடியரசுத் தலைவருடைய சிறப்பு உரை.
88 rights of ministers and attorney general as respects houses. Rights of ministers and attorney general as respects houses. அவைகள் தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் தலைமை வழக்கறிஞருக்கு உள்ள உரிமைகள். இப்போ வர பார்த்தது ஜெனரலான ஆர்டிகல்ஸ், பார்லிமெண்ட் உடைய ஜெனரலான ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது பார்லிமெண்ட் உடைய ஆபீசர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ். சரிங்களா? ஆபீசர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ், பார்லிமெண்ட்ல இருக்க அலுவலர்கள் பத்தினது. ஆர்டிகல் 89 the chairman and deputy chairman of the council of state. The chairman and deputy chairman of the council of state. மாநிலங்களவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பத்தி சொல்லக்கூடிய. Article 90 vacation and resignation of and removal from vacation and resignation, comma, vacation and resignation of, comma, and removal from, comma, and removal from, comma, the office of deputy chairman. The office of deputy chairman. மாநிலங்களவையின் தலைவர் துணைத் தலைவரின் விடுமுறை, ராஜினாமா மற்றும் பதவி நீக்கம் பற்றி சொல்லப்படும். Article 91 power of the deputy chairman, power of the deputy chairman, power of the deputy chairman or other person to perform, power of the deputy chairman or other person to perform the duties of the office, the duties of the office of, the duties of the office of, comma, or to act as chairman, or to act as chairman. துணைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அல்லது மற்ற நபர்கள் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படும் பொழுது அவரின் கடமைகள். Article 92 the chairman or the deputy chairman, the chairman or the deputy chairman not to preside while a resolution for his removal, while a resolution for his removal while a resolution for his removal from office is under consideration, from office is under consideration. மாநிலங்களவையின் தலைவர் அல்லது துணைத் தலைவரின் பதவி நீக்கம் பரிசீலனையில் உள்ள போது அவர்கள் அவையின் தலைமை பொறுப்பினை ஏற்கக்கூடாது. சரியா? Article 93 the speaker and deputy speaker of the house of the people, the speaker and deputy speaker of the house of the people, மக்களவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை பற்றி பொறுப்பு. Article 94 90ல என்ன எழுதுனீங்களோ அதுல அப்படியே வந்துட்டு ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் போட போறோம். சரிங்களா?
மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரின் விடுமுறை, ராஜினாமா மற்றும் பதவி நீக்கம். என்ன போட்டீங்களோ அதுல இங்க 94ல ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கரா மாத்த போறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 95 91ல என்ன எழுதுறீங்களோ அந்த இடத்துல சேர்மேன் பதிலா ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் 95 95ல 91க்கு பதிலா டெபுட்டி சேர்மேனுக்கு பதிலா அந்த இடத்துல டெபுட்டி ஸ்பீக்கர் போடுங்க, சேர்மேனுக்கு பதிலா ஸ்பீக்கர் போடுங்க. சரிங்களா? சேம் அதே வேர்டிங்ஸ் தான். 91 பவர் ஆஃப் இருக்கு இல்லைங்களா? 95 சொல்லியாச்சா? சரி, ஓகே சார். ஓகே, 96 சோ சேம் அதே தான். சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன் பதிலா ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். ஓகேவா? 91 92க்கு பதிலா சரி இருக்கு. 96 வந்து 92க்கு பதிலா. ஓகேயா? 96 வந்து 92க்கு பதிலா சேர்மேன் டெபுட்டி சேர்மேன் ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரா மாத்திக்கோங்க. சேர்மேன் அண்ட் தி ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் நீங்க எல்லாருடைய salary and allowances. சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன், ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் நீங்க எல்லாருடைய salary and allowances பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 97. Article 98 Secretariat of Parliament. Secretariat of Parliament. ஓகே, இதுவரை பார்த்தது ஆபீசர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கான ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது கண்டக்ட் ஆஃப் பிசினஸ். கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆர்டிகல் 99 auth or affirmation by members. Auth or affirmation by members. தமிழ்ங்களா? தமிழ்ல வந்துட்டு ஆர்டிகல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி. Next article 100 voting in houses. Voting in houses. Voting in houses, comma, power of houses. Power of houses
to act notwithstanding vacancies and quorum. அவையில் வாக்களிப்பு உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பினும் அவை செயல்படக்கூடிய அதிகாரம். இன்னும் சொல்லுங்க. voting in houses எழுதிட்டீங்களா? சரி, ஓகே. தமிழ்ல முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அவையில் வாக்களிப்பு உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பினும் அவை செயல்படும் அதிகாரம். voting in houses, power of houses, power of houses to act notwithstanding vacancies and quorum. okay, ஸ்பெல்லிங் கேக்குறீங்களா? அவை அந்த அமைப்பு சரிங்களா? அதான் quorum. ஓகே, சோ இப்ப அடுத்து பார்க்க போறது disqualifications of members. Article 101, vacation of seats. பதவியிடங்கள் காலியாக இருத்தல். vacation of seats, பதவியிடங்கள் காலியாக இருத்தல். vacation of seats எழுதிட்டீங்களா? 102, disqualifications for membership. 102, disqualification for membership, உறுப்பினர்களின் தகுதி இழப்பு. disqualification for membership, உறுப்பினர்களின் தகுதி இழப்பு. Article 103, decision on questions as to disqualification of members. Decision on questions as to disqualifications of members. உறுப்பினர்களின் தகுதி இழப்பு பற்றிய தீர்மானத்திற்கான கேள்விகள். தகுதி இழப்பு பற்றிய தீர்மானத்திற்கான கேள்விகள். ஏன் நம்ம அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்றோம் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின்ஸ். 104, penalty for sitting and voting. Penalty for sitting and voting. எழுதிட்டீங்களா? penalty for sitting and voting before making oath or affirmation. under Article 99. Under Article 99 or when not qualified or when disqualified. When not qualified or when disqualified. தமிழ்ல வேணுமா? தகுதியற்ற
தகுதியற்ற மற்றும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர் சரத்து 99 கீழ் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி எடுக்காமல் அவைக்கு வருகை தந்தாலோ அல்லது அவையில் வாக்களிக்க முயற்சித்தாலோ அவருக்கு வழங்கப்படும் தண்டனை மற்றும் அபராதம். இப்ப அடுத்து பார்க்க போறது பவர்ஸ், privileges and immunities of the parliament. Powers, privileges and immunities of parliament and its members. Article 105. Powers, privileges, etc. of the Houses of Parliament and of the member of the Houses of Parliament and of the member and committees thereof. தமிழ்ல பாராளுமன்ற அவை உறுப்பினர்கள் மற்றும் குழு உறுப்பினர்களின் அதிகாரம் மற்றும் சலுகைகள். Next, Article 106. Salaries and allowances of members. உறுப்பினர்களின் ஊதியம் மற்றும் படிகள். Salaries and allowances of members. உறுப்பினர்களின் ஊதியம் மற்றும் படிகள். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது legislative procedures. Article 107. Provisions as to introduction and passing of bills. Provisions as to introductions and passing of bills. மசோதா அறிமுகம் மற்றும் ஒப்புதலுக்கான வழிமுறைகள். பண்ணிட்டீங்களா? மசோதா அறிமுகம் மற்றும் ஒப்புதலுக்கான வழிமுறைகள். நெக்ஸ்ட், Article 108. Joint sitting of the both houses in certain cases. சில நேரங்களில் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டம்.
Next, Article 109. Special procedure in respect of money bills. Special procedure in respect of money bills. பண மசோதா தொடர்பான சிறப்பு செயல்முறைகள். பண மசோதா தொடர்பான சிறப்பு செயல்முறைகள். Special procedures in respect of money bills. Next, Article 110. 110. Definition of money bills. Definition of money bills. பண மசோதாவிற்கான வரையறை. Article 111. Assent to money bills. Assent to money bills. பண மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்குதல். பண மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்குதல். Assent to money bills. ஓகே, அடுத்து பார்க்க போறது procedures in financial matters. Procedures in financial matters. Okay, Article 112. Article 112. Annual financial statement. Annual financial statement. ஆண்டு நிதிநிலை அறிக்கை. பிராக்கெட்ல பட்ஜெட்னு போட்டுக்கோங்க. ஆண்டு நிதிநிலை அறிக்கை. Financial annual financial statement. Okay, Article 113. Procedure in a parliament. Procedure in a parliament. Procedure in a parliament with respect to estimates. Procedure in a parliament with respect to estimate. திட்டங்கள் தொடர்பாக பாராளுமன்ற நடைமுறைகள். திட்டங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தின் நடைமுறைகள். Article 114. Article 114. Appropriation bills. Appropriation bills. Appropriation bills. நிதி ஒதுக்கீடு மசோதாக்கள். நிதி ஒதுக்கீடு மசோதாக்கள். Appropriation bills. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா procedure generally. Procedure generally. இப்ப எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 115. சாரி, இருங்க இன்னும் 2 ஆர்டிகல் இருக்கு. சாரி, 116 சொல்லிட்டாச்சா? சொல்லலையா? ஓகே ஓகே. 115 பார்த்தோம்னா சப்ளிமெண்டரி. சப்ளிமெண்டரி. supplementary comma additional. Supplementary comma additional or excess grants. Excess grants பத்தி சொல்லக்கூடியது. அதாவது துணை மானியம், துணை மானியம் கமா கூடுதல் மானியம், துணை மானியம் கமா கூடுதல் மானியம் அல்லது மிகை மானியம் வழங்குதல். So next, Article 116. Votes on account. Votes on account. Votes on account. Votes of credit. Votes of credit. Votes on account, comma votes of credit and credit and
எக்ஸெப்ஷனல் கிராண்ட்ஸ். எக்ஸெப்ஷனல் கிராண்ட்ஸ் அதாவது கணக்கு கமா கடன் வரவு, கடன் வரவு, கணக்கு கமா கடன் வரவு கமா விதிவிலக்கு மானியங்களுக்கு வாக்களித்தல். விதிவிலக்கு மானியங்களுக்கு வாக்களித்தல். Article 117 special provisions as to financial bill. Special provision as to financial bill. நிதி மசோதாவிற்கான சிறப்பு விதிகள். Special provision to financial bills. நிதி மசோதாவிற்கான சிறப்பு விதிகள். ஓகே, இதுக்கு அடுத்துதான் ப்ரொசீஜர் ஜெனரலி. ஓகேங்களா, ப்ரொசீஜர் ஜெனரலி. So article 118 rules of procedure. நடைமுறை விதிகள் பத்தி சொல்லக்கூடியது. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், நடைமுறை விதிகளை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 118. Next article 119 regulation by law of procedure. Regulation by law of procedure. Regulation by law of procedure in parliament regulation by law of procedure in parliament in relation to financial business. In relation to financial business. நிதி கமா வணிகம் தொடர்பாக, நிதி கமா வணிகம் தொடர்பாக பாராளுமன்ற சட்ட நடைமுறையில், நிதி கமா வணிகம் தொடர்பாக பாராளுமன்ற சட்ட நடைமுறையில் கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை விதிகள். Article 120 language to be used in parliament. Language to be used in parliament. பாராளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழிகள். Language to be used in parliament. பாராளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழிகள். Next article 121 restriction on discussion in parliament. Restriction on discussion in parliament. பாராளுமன்ற விவாதம் மீதான தடை. Next 122 court not to inquiry into proceedings of parliaments. Proceedings of parliament. Court not to inquiries into proceeding of parliaments. நீதிமன்றத்தினால் பாராளுமன்ற நடைமுறைகளை விசாரிக்க முடியாது. ஓகேவா? சோ இதெல்லாம் பார்லிமெண்ட்ஸ்க்கான ஆர்டிகல்ஸ்.